வணக்கம். ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை அது நூலையும் முன் கொடுத்துருக்காங்க. நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. அவற்றை அறிவோம் வாருங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்கன்னா ஆசாரக்கோவையில் கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதில் நன்றி அறிதல் அப்படின்ட்டு ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதற்கு முன்பு ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பார்த்துருவோம். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் எங்கன்னா கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படிங்கிறது பொருள். இந்நூல் 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. 17 மேற்கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள்னு இருக்குது. இதில் மேற்கணக்கு நூல்களில் 18, கீழ்கணக்கு நூல்களில் 18. அப்போ இந்த 18 கீழ்கணக்கு நூல்கள் 18ல் ஒன்று தான் இந்த ஆசாரக்கோவை. இது பாடல் பார்த்துடலாம். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவையெட்டும் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நன்றி அறிதல்னால் பிறர் செய்த உதவியை மறக்காமல் இருக்கிறது. நன்றி அறிதல்னால் பிறர் செய்த உதவியை மறக்காமல் இருக்கிறது, மறவாமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல், எல்லாரையும் சமமாக பேணுதல் சொல்கிறாங்க. நட்டல் அப்படின்னா பிறரிடம் நம்ம நட்பு கொள்ளுதல். அது பொருள் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். பிறர் உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வியறிவு பெறுதல், எல்லோரையும் சமமாக பேணுதல், அறிவுடையராக இருத்தல் வேண்டும், நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய 8ம் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் அப்படிங்கிறாங்க. அதாவது பிறர் செய்த உதவியை எப்போதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளுக்கு பிறர் தீமையே செஞ்சாலும் நம்ம அதை என்ன பண்ணணுங்களாம், பொறுத்து கொள்ளணுங்களாம். இனிய சொற்களை பேசணுங்கிறாங்க. எப்பொழுதும் நம்ம என்னென்னா இனிமையான சொற்களை தான் பேச வேணும்னு சொல்கிறாங்க. எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமல் இருக்கணுங்களாம். ஒரு எறும்பு கூட துன்பம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கல்வி அறிவு பெறுதல், நம்ம கல்வி அறிவு பெற்றால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி ஒழுக்கங்களை நம்ம பின்பற்ற முடியும். எல்லோரையும் என்ன பண்ணணும்னா சமமாக பேணுதல் வேண்டும், உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அறிவுடையராய் இருத்தல் வேண்டும், நற்பண்புகளுடையவரோடு அதாவது நல்ல குணங்கள் இருக்கிறவங்களோட நம்ம நட்பு கொள்ளணும் அப்படிங்கிறாங்க. இந்த 8ம் தான் என்ன சொல்கிறாங்க, நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் அப்படிங்கிறாங்க. நன்றி.